யாரு? முருகன் துணை. வெங்காயம் 40 கிலோ, தக்காளி 35 கிலோ, கேரட் 25 கிலோ, உருளை 20 கிலோ, பாவப்பட்டாணி 5 கிலோ. ஒரு காய்கறி சந்தையை எழுதி வச்சிருக்காங்க. என்ன இதெல்லாம்? வீட்டு சமையலுக்கு கேக்குறாருன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்குன்னு தெரியாது கண்ணு. 1.5 ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு எதுக்கு சொன்ன? கொஞ்சம் பெருமையா இருக்கட்டுமேன்னு அடிச்சு விட்டேன். அந்த 1.5 ஏக்கர் நிலமும் பூகம்பத்துல 2 பொளந்துருச்சுன்னு சொல்லு. என் வேலை போயிடும் கண்ணு. ஏதாவது நம்புற மாதிரி சொல்ல. என்ன கேட்ட? நீ நோண்டு குழி நீதான் போடணும். நீ என் மவன்னு சொன்னல. சரி, ஒண்ணு பண்ணுவோம். இந்த லிஸ்ட்ல எது முடியுமோ அதை டிக் பண்ணுங்க. மீதிய வெளிய வாங்கிக்கிறேன்னு சொன்னாருல்ல? ஆமா. நான் முருகன் துணியை டிக் பண்றேன். நீ மீதிய வெளிய வாங்கிக்க சொல்லு. அக்கா, என்னக்கா பிரச்சனை? இதான் பிரச்சனை. இது பிரச்சனையா? என்ன இது? வெங்காயம், தக்காளி. டேய், இதெல்லாம் ஒரு ஆர்டரா? அண்ணா, என் கம்சனை மறந்துடாதண்ணா. போய் பார்ட்டியை கொண்டு வாடா. வாங்கக்கா, உள்ள வாங்கக்கா, வாங்க. அப்புறம் ஹோட்டல் கேட்டா தனியா அனுப்பணும்டா. டேய், உன்னையும் தான். ஏப்பா, நீயும் கேட்டுக்கப்பா. அண்ணா, இவங்க தானே. வாங்கம்மா. டேய் மணி, கொஞ்சம் டெலிவரி கொடுத்து அனுப்பு. டேய், நீ ஹெல்ப் பண்ணு. சரிங்க. இந்தாங்க மேடம், லிஸ்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்து அனுப்புங்க. அன்னைக்கு ரேட் என்னவோ அதை போட்டுக்குருவோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடினா காயெல்லாம் கெட்டு போயிடாதா? 10 நாள் ஆனாலும் கிடாது. இதை பறிக்கிறதுக்கு ஒரு நாள், பேக் பண்றது இன்னொரு நாள், லாரியில 2 நாள், ஏங்கிட்ட 2 நாள், ரீட்டைல் ஷாப்ல 3 நாள், உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல 4 நாள், மொத்தமா கூட்டி பாருங்க 5 நாள் ஆகும். கொள்ளையில பறிச்சு குழம்புல போட்ட காலமெல்லாம் மலையேறி போச்சாமா. இதெல்லாம் கெட்டு போகாம இருக்கணும் தானே இவ்வளவு மருந்து அடிக்கிறான். அங்க பாருங்க, வெங்காயம் பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கு. காய் காயாவே இருக்கணும், கனி கனியாம இருக்கணும்னா சில தக்காளி வேலை செஞ்சாலும் ஆகணும். என்ன பண்றது? எங்க கிட்ட மருந்து அடிக்காத காய்கறியில வேணும்னு கேட்டிருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தாயி. அந்த சமயத்துல இதோ இந்த மாதிரி சேத்துல முக்கிய எடுத்தா போதும், புதுசா தெரியும். உட்கார இந்த ஸ்ப்ரே அடிச்சா ஆர்கானிக்கா மாறிடும். எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம். மருந்து தெளிக்காதது கிடைக்காதா? அது நம்ம நாட்டிலே இல்லையே சிஸ்டர். விதையிலேயே மருந்த கலந்து அது விளையிற வரைக்கும் 4-5 வாட்டி மருந்து அடிக்கணும். இவ்வளவு விஷத்தை சாப்பிட்டா சாப்பிடுறவன் என்ன ஆவான்? நம்ம ஆளுங்க விஷத்தை பார்த்தாலாம் பயப்பட மாட்டாங்க, விலைய பார்த்தா பயப்படுவாங்க. இங்க ஏழைக்கு ஒரு தக்காளி, பணக்காரனுக்கு ஒரு கத்திரிக்கான்னு எதுவுமே இல்ல. சமத்துவமா எல்லாரும் இதைத்தான் தின்னு ஆகணும். ஆமா, இங்க இருக்கிற ஐட்டத்துல உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி அனுப்புங்க, கொடுத்து அனுப்புறேன். ஏய், ஃபுல்லா கார்பேட் போடு, எல்லாம் ஒன்னா பழுக்கணும். சொல்றது காதுல கேக்குதாடா? மிதுலா இருக்காளா? அப்படியா? வந்த உடனே பேச சொல்லு. இந்த வசந்தி வரா, கொஞ்சம் பேசுமா. ஹலோ, நான் ஒர்க்ல இருக்கேன், 5 நிமிஷம் கழிச்சு பேசுறேன். சரி. சாரி கிரிஜா, என் வீட்டுக்கார இப்ப கூப்பிடுவாரு. நானே அப்புறம் ஃபோன் பண்றேன். சார், நான் வசந்தி பேசுறேன். சொல்லுங்கம்மா. உங்க ஆர்டர் நான் எடுத்துக்கிறேன். ஓ, தேங்க் யூ வெரி குட்மா. என்னைக்கு அட்வான்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். ஓகே சார். இது எந்த ஊர் வசந்தி? நெதர்லாந்து. இந்த மாதிரி நிறைய நாட்டுல சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு பிராக்டிகலா சரியா வருமா? எல்லா விவசாயிகளும் லாஸ்ங்கறான். அதுவும் மொட்டை மாடியில எப்படி சக்சஸ் ஆகும்? அதானே, மொட்டை மாடியில கோட்டர் அடிக்கலாம், சீட்டு விளையாடலாம், அது சக்சஸ் ஆகும். இது அப்படி. இந்த கிரீன் ஹவுஸ்க்கு எவ்வளவு செலவாகும்? 20,000 வரையில ஆகும். 10 வீட்டு மாடியில இதை பண்ணாலே 2000 பேருக்கான காய்கறிகள் கிடைக்கும். ஒரே சமயத்துல ஒரு கல்யாணத்துக்கே சப்ளை பண்ண முடியும். இதான் கணக்கு. அதை விட நல்ல சுத்தமான ஆர்கானிக் காய்கறிகளை நாமளும் நம்ம குழந்தைங்களும் சாப்பிடலாம். இதை விட மட்டன்ல சத்து அதிகம், ஹார்டு ஆர்கானிக். தினம் பேப்பரை படிச்சாதான் அந்த பொண்ணு சொல்ற உண்மை என்னன்னு புரியும்.
விதண்டாவாதம் பண்றதும் கேலி பண்றதுனால தாண்டா இந்த நாடே உருப்படாம போச்சு. நாம இதை பண்ணுவோமா? கண்டிப்பா பிள்ளைங்களுக்காக பண்ணுவோம் வசந்தி. வசந்தி எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் சீட்டு பணம் எடுக்கணும். கொஞ்சம் பணம் சேர்க்கணுமா? ஆமா வசந்தி, கொஞ்சம் டைம் கொடு. நகையை அடமானம் வச்சாது இதை பண்ணுவோம். வரோம் வசந்தி. அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன். மொட்டை மாடியில் காய்கறி வளர்த்து பெரிய கல்யாணத்துக்கே சப்ளை பண்ண போறேங்கிறியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ கடைசி வரைக்கும் இப்படிதான் இருப்ப, அது என் தலையெழுத்து. இல்ல நாங்க எல்லாரும் சேர்ந்து. ஐயோ, நீ எதுவும் செஞ்சிடாதமா? இருக்கிறது கொஞ்சம் மரியாதை, அதையும் கெடுத்துறாத. பிரசிடென்ட்ல ஆரம்பிச்சு இப்போ கல்யாணம்னு தொடர்ந்து என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பியா? இப்போ சொல்றதுதான், நீ எது செஞ்சாலும் உருப்படாது. கவர்மெண்ட் வேலைன்னு ஒன்று இருக்கு, ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதை மட்டும் பாரு. என்னம்மா சொல்றான்? கஷ்டப்படாத, வேலைக்கு போ, ரெஸ்ட் எடுன்னு சொல்றாரு மாமா. என் பேர்ல லோன் எடுக்கணும் மாமா. சுகர் ஓகே, லிவர் ஃபங்க்ஷன் ஓகே, கொலஸ்ட்ரால் இருக்கு, ஓடணும். ஊற விட்டா? உங்கள் மொட்டை மாடி கூட்டம்லாம் என்னாச்சு? ஆஸ் யூஷுவல், இந்த ஆண்களுக்கு பிரச்சனையே அவங்க ஆண்களா இருக்கிறதாம்ப்பா. எல்லா பெண்களுக்கும் ஓகே, ஆனா அவங்க பிரச்சனை பணம். நம்ம லோன் எடுத்துட்டா 4 கிலோமீட்டர் டெய்லி நடந்துட்டா, கொலஸ்ட்ரால் குறைச்சிட்டா, 2 வாரத்தில் உங்கள் லோனுக்கு நான் கேரண்டி தரேன். கேட்க நல்லா தான் இருக்கு. இன்சூரன்ஸ் லோன்னா 40 வயசுக்கு மேலே தான் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்புறம் என்ன? சிஸ்டருக்கு தான் பிபி இருக்குன்னு பேப்பர்லேயே வந்துருச்சே. அப்ப எனக்கு மீடியா சப்போர்ட் இருக்குங்கிற. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்கிற குறை கூட எனக்கு இல்லை. ஐ எம் born with pain. நான் துன்பத்தோட பிறந்த விஜயா. பிரசவத்துக்கு மேலே எந்த துன்பமும் கிடையாது. அதுக்கு மேல ஒரு துன்பம் இருக்குன்னா அது அவ புருஷன் அவளை அவமானப்படுத்தும் போதுதான். நான் அதையும் பார்த்துட்டேன். கஷ்டம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. நடக்கிறேன். என்னால முடியாதுன்னாலும் கண்டிப்பா ஓடுறேன். வசந்தி, நானும் 40 வருஷமா ஒரு ஆசிரியரா வேலை பார்த்திருக்கேன். ஆனா ஒரு நாளைக்காவது இந்த உணவு வகைகளை பத்தியோ வாழ்க்கையை பத்தியோ எந்த ஒரு மாணவனுக்கும் எதுவும் சொல்லி கொடுத்ததே இல்லை. எல்லாத்தையும் விமர்சனம் பண்றதுதான் அறிவுன்னு நினைச்சே என் தலைமுறையே நாசமா போச்சு. ஆனா அதுக்கு பிராயச்சித்தமா நானே எல்லார் வீட்டுக்கும் போய் நீ சொன்னதுல உள்ள உண்மையை விளக்கமா எடுத்து சொல்ல போறேன். அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, தைரியமா செய். நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம். மரியா, திஸ் இஸ் விஜயலட்சுமி. நேத்து டூரிசம் டே கான்டெஸ்ட் வின்னர். ஓ, ஹரித்வார். நானும் கேட்டேன். ஐம் மரியா, ஸ்டேஷன் ஹெட். உங்க இஞ்சியீடு பழகா வாஸ் ஆசம். தேங்க்யூ மேடம். சாரி, டிவி கொடுக்க முடியல. ஐ ஹோப் யூ ஹாப்பி வித் தி குக்கர். அது போன வாரம் தான் என் ஹஸ்பண்டை தொல்லை பண்ணி இதே குக்கர் வாங்கினேன். பரவாயில்ல, இது நான் என் அக்கா கிரகப்பிரவேசத்துக்கு கிஃப்ட் கொடுத்துருவேன். ஓகே. எனக்கு 2 அக்கா, ராஜலட்சுமி, ஜெயலட்சுமி. 2 பேர் ட்வின்ஸ். என் பேர் விஜயலட்சுமி. ஓகே, நாங்க 3 பேர். வெரி நைஸ் டு மீட் யூ. தொடர்ந்து எங்க எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஹலோ எஃப்எம் 106.4. வெரி நைஸ், வெரி நைஸ். மேடம், வெளியில போஸ்டர்ல நீங்களும் ஆர்ஜி ஆகலாம்னு போட்டிருந்துச்சு. எனக்கும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ரியலி? ஆர்ஜி ஆகணுமா? உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல, ஆனா எங்க காலனில எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் நான் தான் போய் மைக்ல அனௌன்ஸ் பண்ணுவேன். லாஸ்ட் இயர் பொங்கல் ஃபங்க்ஷன்ல நான் தான் வெல்கம் ஸ்பீச் கொடுத்தேன். ப்ளீஸ் ஆடிஷன் பண்ண சான்ஸ் கொடுப்பீங்களா? Let me introduce you. நான் இவரை பார்த்திருக்கேன். ஓ, கண்டிப்பா பார்த்திருக்கலாம். இவர்தான் ரொம்ப ஃபேமஸ் போயட், ஆர்ஜே, ப்ரொடியூசர், போராளி. எங்க ஃபேஸ்புக்லயா? உன் பேரை நீயே சொல்லு. காமெடியா? ஓகே ஓகே. இவர்தான் உங்களை ஆடிஷன் பண்ண போறாரு. நானா? இதுக்கு முன்னால நீங்க ஆடிஷன் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேடம், ஆனா என்னால முடியும். ஓகே. ஒரு செல்ஃபி மேடம். ஷூர்.
மேடம் தேங்க்யூ. என்ன சொன்னாரு? ஐயோ திருப்பி படிங்க பண்ணுங்க. நீயே ஒரு வாட்டி சொல்லி காட்டேன். விஜி வாட்ச் ஹிம். ஓகே வாட்ச் மீ கேர்ஃபுல்லி. ஹலோ. சாரி. கவனமா கேளுங்க. ஹலோ. மரியா சீரியஸ். ஃபோக்கஸ். ஓகே யா. ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். ஓகே இந்த மாதிரி பேசணும். ஓ சில்க் ஸ்மிதா மாதிரி பேசணுமா? ஆ? மேடம் நான் சரோஜா தேவி மாதிரி நல்லா பேசுவேன். கோபால் உண்மையான அன்புக்கு முன்னால இல்ல உங்க ரெகுலர் வாய்ஸ்லயே பேசுங்க. ஹலோ மேடம், எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்க, இல்லைனா ப்ளீஸ். சாரி. விஜி இங்க பாருங்க, இப்படி சொல்லணும். ஹலோ. செக்ஸியா. செக்ஸினா என்னன்னு தெரியும்ல? லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் மோர் டைம். ஹலோ. உங்கள் இரவுகளை ஒளிமயமாக்க, உங்கள் தனிமையை இனிமையாக்க, உங்கள் அந்தரங்க பிரச்சனைகளை கொட்டி தீர்க்க என்னோடு பேசுங்கள். நைஸ். நைஸ். வெரி நைஸ் டு மீட் யூ. ஏன் இங்க வர சொன்ன? இங்க ஏன்னு அப்புறம் சொல்றேன். இப்பவே சொன்னா வசந்தி த்ரில் ஆயிடுவ. டுடே இஸ் தி பிக் டே. வா. இத பாருமா. இனிமே கண்ணுக்கு மை மட்டும் இல்ல, வசந்தி கண்ணாடியும் போடணும். படி. ஹாய் மிதிலா. ஹாய். ஹாய் ஆண்டி. வாங்கடா அந்த லாஸ்ட் டேபிள்ல போய் உட்காரலாம். யார்டு அந்த அங்கிள் பன்? நான் ஆண்டிங்கறோம். என் கிளாஸ்மேட். 35+னா எங்களுக்கு ஆன்ட்டி தாமா. 35+ ஜென்ஸ் எல்லாம் அங்கிள் நான் கூப்பிடுறீங்க. 35+னா அங்கிள்னு இல்ல, ஹாய் கூட சொல்ல மாட்டோம். சும்மாமா. என்னடி இது ப்ரோஷர்? நம்ம அயர்லாந்து போறோம்னு சாந்தி மேம் எனக்காக வரவழைச்சு கொடுத்தாங்க. நம்ம தங்க போற கார்க்ல 2 லீடிங் ஸ்கூல்ஸ் இருக்கான். இது டக் ஷாப்ஸ். நம்ம ஊர் கேண்டீன் மாதிரி. மாசத்துல ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸே நடத்துறாங்க. அதுல வர ப்ராஃபிட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அங்க எனக்கு பாக்கெட் மணி தேவையில்லை. அது மட்டும் இல்ல, வசந்தி எனக்கு செலவு பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து திருப்பி கொடுத்துருவேன். இத பாருமா, ஹைஸ்கூல் லெவலே தேர் ஆஃபரிங் 3 ஸ்ட்ரீம்ஸ். அதுல முக்கியமா நம்ம எல்லாரும் ஒண்ணா அயர்லாந்து போவோமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இனிமே வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா தான் நடக்கும். அது எப்போ வரும்னு தெரியல. இன்டர்வியூல எனக்கு வயசு அதிகமா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேடம் நிதி நிதி எக்ஸ்கியூஸ் மீ, இத பேக் பண்ணி கொடுங்க. சார் இன்கமிங் கால். கிரிஜா ஸ்ரீனிவாசன். ஹலோ. ஏய், many more happy returns of the day. Thank you கிரிஜா. சாரி வசந்தி, ஆபீஸ்ல சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு தான் பர்த்டேவா? காட் பிளஸ். 16th பிறந்தவங்க பெரும்பாலும் சோம்பேறியா தான் சார் இருப்பாங்க. அப்படியா? ஆமாம் சார். எனக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. சாரி சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் சார். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க் யூ. கெட் பேக் டு வர்க். இப்படி ஒரு பர்த்டே வராமலே இருந்திருக்கலாம். என் மொத்த வாழ்நாளே மோசமான நாள் இன்னைக்கு தான். சரி, அதை விடு. இன்டர்வியூல ஏதோ ஒரு கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணலன்னு சொன்னல. ஆமா, அதுக்கு என்ன? அதெல்லாம் பொய்யே. உனக்கு ஏஜ் அதிகமானதால இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த ராணி ஆபீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பாத்ரூம்ல வழிக்கு விழுவா. முன்புல 2 உடையும் பாரு.
இன்டர்வியூ போர்ட்ல அவ கசன் யாரோ இருக்கானா. உனக்கு 40 வயசு முடிஞ்சிட்டதால நீ இனிமேல் அயர்லாந்துக்கே போக முடியாதுன்னு அவன் சொன்னதா சொல்லிட்டு இருக்கா. யாருப்படி 40 வயசு? அவளுக்கு தான் 40 வயசு. 40 இல்ல 47. பியூட்டி பார்லருக்குலாம் போய் 10 வயசு குறைச்சிருக்கா. ஹலோ ஹலோ வசந்தி. ஹலோ 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 ஓனர் இருக்காரா? யாரா பொண்ணு? தெரியல, ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஒரு மாதிரியா பேசுறாங்களா? ஹலோ ஹலோ ஹலோ. நான் மிதிலாம் காலனில இருந்து பேசுறேன். சொல்லுங்க. G4 5th floor. ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க. எனக்கு ஒரு தொடப்பம் வேணும். ஒன்னே ஒன்னா? ஆமா, ஒன்னே ஒண்ணு. அனுப்புறேன். நீங்களே கொண்டு வரீங்களா? ஓ சீக்கிரம் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். ஓ ஓ வர்றேன். டேய் பிரஸ்ஸா ஒரு தொடப்பறா. வாடா. இந்தாங்கண்ணா. நான் போய் கொடுக்கணுமாண்ணா? நானே போறேன், நீ உன் வேலையை பாரு. வர்றேன். வா வா. என்ன பெருமாளே, விராட் கோலி பேட்டை தூக்கிட்டு போற மாதிரி கிளம்பிட்ட? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு வயசானவங்க கேட்டாங்க, நம்மளால முடிஞ்ச உதவி. ஆமா, நடைய ஒரு மாதிரி இருக்கு. மூட்டு வலி. கண்ட இடத்துல முட்டி போட்டா அப்படித்தான் இருக்கும். நான் வர்றேன். போ. லிஃப்ட் அவுட். சீக்கிரம் வாங்க, நான் காத்துட்டு இருக்கேன். திரும்ப 5 மணிக்கு வரீங்களா? மாடி 5 மாடி இல்லையா? இல்ல இல்ல, இங்க மொத்தமே 4 மாடி தான் இருக்கு. வேணுமா? வேண்டாம், என்கிட்ட இருக்கு. நல்லது, இருக்கட்டும் இருக்கட்டும். வெளியே தெரியலனாலும் உள்ளுக்குள்ள நிறைய சில்வர் ஹேர்ஸ் இருக்கு. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி இவ்வளவு நேரம் வந்தது? அதான் எனக்கும் புரியல. ஃபுட்டு, டென்ஷன், இத மாதிரி நிறைய காரணம் இருக்கு. ஹேர் கலரிங் பண்ணி ஃபேஷியலும் பண்ணிக்கிட்டீங்கன்னா 10 வயசு காணாம போயிடும். வாடி ராசாத்தி, புதுசா எலசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. வரியா புலியா தனியா கேரட் இருக்கலாம், தக்காளியா?
அது என் வீட்டு மாடியிலே இருக்கு. நீ சில்லறையை மட்டும் கொடு. மொட்டை மாடியில தக்காளி வரும், கத்திரிக்காய் வரும், பீன்ஸ் கேரட்லாம் ஊட்டி கொடைக்கானல் தாக்கா கிடைக்கும். வெள்ளி வேலை வீச்சடிஞ்சு தங்கம் தலைக்கேறிடுச்சு. பணம் காணாத போகும், நகை காணாத போகும். அக்கா உங்களுக்கு வயசே கிடாம போயிடுச்சுக்கா, வயசே கிடாம போயிடுச்சு. தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும். விட்டு வாடி ராசாத்தி ஒன்ன நீய காப்பாத்தி. என்னம்மா இவ்வளவு லேட்டு? ஆபீஸ்ல வேலை இருந்தது மாமா. என்னாச்சுமா அயர்லாந்து போற மேட்டர்? நடந்துகிட்டு இருக்கு. ஸ்காட்லாந்து பிரிஞ்சிருந்தாதான் ரிஸ்க். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது தாங்க முடியல கொசுக்கடி. இப்படி அரசலா இருந்தா கொசு வரத்தானே செய்யும். ஏன் எல்லாம் காஞ்சி கிடக்குது, கவனிக்காம விட்ட? நேரம் இல்ல சார். மூடு இருந்தா மித்தில தண்ணி ஊத்துவா. இப்ப அவளும் விட்டுட்டா. கொஞ்சம் கவனிச்சா வீட்டுக்கு காய்கறி கிடைக்கும்ல. மேல கொஞ்சம் வேலை இருக்கு சார், பார்க்கணும். அக்ரிகல்ச்சர் ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அனுப்பட்டுமா? சரிம்மா, அப்புறம் பேசலாம். நீ கிளம்பு. குழந்தை அவனோடது நமக்கு தெரிஞ்சிருச்சா? லக்ஷ்மி சொல்லிட்டாளா? லக்ஷ்மி பத்மினி கிட்ட சொல்றதே அவன் பக்கத்து ரூமில இருந்து கேட்டுட்டான். அப்புறம் ஆனா அவன் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. கொஞ்சம் வால்யூம் குறைங்க. நீங்க 2 பேரும் மட்டும் கேட்டா போதும். இந்த வீட்ல படிக்க கூட முடியாது. ச்சே. ஸ்கூல் விட்டு வரும்போது பேக்கை தூக்கி அங்க போட்டா, செருப்பை கைட்டு காலால் எத்தினா. என்னடின்னு கேட்ட ஓம் வேலை பண்ணு சொல்லிட்டு போறா. இப்படியே போனா நாளைக்கு ஒன்னத்தை எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ஐயோ இது என்னது? நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். எனக்கு 36 வயசு ஆகுது. ஆனா அது ஒண்ணு என் குத்தம் இல்ல. காலச்சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதை சுத்துறது நான் இல்ல. நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதுனால என் வயசு கம்மியாவாது. 36 வயசுல நான் ஒன்னும் உனக்கு அம்மா ஆகல. 23 வயசுல நான் அம்மா ஆயிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். இப்பதான் அப்பாவும் பொண்ணும் அயர்லாந்து குதிக்கிறீங்க. போன வருஷமே இந்த அயர்லாண்டை கண்டுபிடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. உனக்கு இதெல்லாம் புரியாது, விட்டுருமா? ஏய் எதுக்கடி கத்துற? பின்ன உனக்கு ஒரு கனவு இருந்தா தானே அடுத்தவங்களோட கனவு கலையறதோட வழி தெரியும். 13 வயசுல என்னடி கனவு? எங்க காலத்துல ஏதோ 1-2 பிஞ்சில பழுக்கும். இப்ப மொத்தமா இன்டர்நெட்ல படுத்துருது. என்னோட காலேஜ் ஆட்டோகிராஃப் புக்ல டோன்ட் ஃபர்கெட் மீ when you conquer the world எழுதினது யார் தெரியுமா? பிரிட்டானியா சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் சூசன் டேவிட். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னும் இருக்காங்க. உன்னை விட மெடலும் சர்டிபிகேட்டும் நிறைய வாங்கியிருக்கேன். பாக்குறியா? நான் அதை 500 வாட்டி பார்த்திருக்கேன். இனிமே ஆயுத பூஜைக்கும் சரஸ்வதி பூஜைக்கும் எடுத்தா போதும். உன் கனவை நினைவாக்கணும் தானே நான் என் கனவை தொலைச்சேன். ஓ எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ். எந்த அம்மாவும் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணதே இல்ல. சாதிக்கிறவங்க எப்படியும் சாதிப்பாங்க. நீ சோம்பேறியா இருந்துட்டு பழைய என் தலையில வைக்கிறியா? நான் எதையும் உன் தலையில வைக்கல. நீ கனவு காண்ற அளவுக்கு உன்னை சுதந்திரமா தான் வளர்த்திருக்கேன். எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. எல்லாரும் பொம்பளை பிள்ளைய இங்க பார்க்காத அங்க நிக்காதன்னு பொத்தி தான் வளர்த்தாங்க. அப்ப எல்லாமே அப்படிதான். உன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் நான் எங்க அம்மா கிட்ட இப்படி பேசியிருந்தேன்னா ஒரு கட்டு விளக்கு மாற மொத்தமா பிஞ்சிருக்கும். அம்மா ப்ளீஸ், உன்கிட்ட பேசிட்டு இருந்தா ஐ பிகம் ஓல்ட். கிளவி ஆகி போயிடுவேன். எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, முடிக்கணும்.